டெட்பூல் அண்ட் வுல்வரின் மூவியை பற்றி ஒரு 3 விஷயம் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ரயன் ரெனால்ட்ஸ் வந்து ஹியூ ஜாக்மேனை வுல்வரினா கொண்டு வர கெவின் ஃபெய்கே கேட்டிருக்காரு. ஆனால் அவர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒத்துக்கல. ஏன்னா லோகன் படத்திலே ஒரு வுல்வரினுக்கு அந்த கேரக்டருக்கு உண்டான ஒரு நல்ல எண்டிங்கை கொடுத்துட்டாங்க, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு எண்டிங் கொடுத்துட்டாங்க, திருப்பி கொண்டு வந்தால் அது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் லேட்டராக இது மல்டிவர்சல் நோக்கி தான் போகுது, சரி இப்போ கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அக்செப்ட் பண்ணாராமாங்க. டெட்பூல் அண்ட் வுல்வரின் மூவியில் ஓப்பனிங் சீன்லேயே ஒரு சாங் வச்சிருப்பாங்க. அந்த சாங்க்கு டெட்பூல் ஆடுற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டெட்பூல் ஆடினது வந்து ரயன் ரெனால்ட்ஸாக கேட்டிங்கன்னா அதாங்க இல்லை, அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் தான் இதுக்கு கொரியோகிராஃப் பண்ணியிருக்கிறார், நிக் பாலின்றவர். அந்த மொத்த சாங்குக்குமே 30 நிமிஷத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த அவரோட ஆடிஷன் டேப்பை வந்து படக்குழுவுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த டான்ஸை பார்த்து பிடிச்சி போய் இவர் ஓப்பனிங் சீனில் வந்து டான்ஸ் ஆட கொரியோகிராஃப் பண்ண வச்சிருக்காங்க, டான்ஸ் போலாம். ரயன் ரெனால்ட்ஸ் மட்டும் இந்த படத்தில் நடிக்கல, அவரோட மொத்த ஃபேமிலியுமே இங்கே டெட்பூல் வேரியன்ஸாக இறக்கி விட்டுருக்காரு. நம்ம ரயன் ரெனால்ட்ஸோட போய் பிளாக் லிவ்லி வந்து லேடி போலாக நடிச்சிருக்காரு. அதுக்குன்னு லேடி போலாக வரல, என்ட்ரி ஆகல, வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவரோட 3 பொண்ணுங்க ஜேம்ஸ், இனஸ் அண்ட் பெட்டி, இவங்களை கிட் போலாவும் நடிச்சிருக்காங்க. அதே சமயம் அந்த வாய்ஸ் ஓவரும் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்க்ரீம் கத்துறதுக்கு இதுக்குலாம் வாய்ஸ் ஓவரும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அவரோட கடைசி பையன் ஒலின் பிறந்து கொஞ்சம் மாதம் தான் இருக்கும்.